விழாவிற்கு நேரடி வருகை புரிந்திருக்கும் சமூக ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழிசை ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என்று கலாமஞ்சரியின் சார்பில் விநாயகரையும் அம்மையையும் வணங்கி இரு கரக்கூப்பி அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவரும் தத்தம் இருக்கையில் அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்வியும் செல்வமும் வீரமும் நிறைந்திருக்கும் நல் அரங்கம் இது. இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக என் கடன் பணி செய்து கிடப்பதே என பணி செய்யும் முக்கிய தலைவர்கள், இசை கலைஞர்கள், சிறங்குன் ரோட்டில் கொடி கட்டி பறக்கும் தொழில் அதிபர்கள், கல்வியாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் என அனைவரையும் உள்ளடக்கிய அரங்கம் இது. சிங்கை அரசின் பிரதிநிதித்துவம் இவ்விழாவிற்கு மேலும் மெருகூட்டுகின்றது. Good evening, ladies and gentlemen. A warm welcome to one and all. I kindly request you to be seated as the program is about to begin. சிங்கையை மிக மிக சிரத்தையாக செதுக்கும் அதிநவீன சிற்பக்கூடத்திலிருந்து ஒரு தலைமை சிற்பி இங்கு நம்முடன் இணைந்துள்ளார் என்று இவரின் இருப்பை வர்ணித்தால் அது மிகை ஆகாது. தன் இன்றியமையா பல அலுவல்களுக்கு இடையே இந்நல்லிணக்க தமிழ் இலக்கிய விழாவிற்கு நேரம் ஒதுக்கி சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் மூத்த துணை அமைச்சர், தொடர்பு தகவல் அமைச்சர், சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜெனல் புதுச்சேரி அவர்களுக்கு கலாமஞ்சரியின் சார்பில் நன்றி நல்கின்றோம். Amidst his busy schedule of building a successful Singapore, Senior Minister of State Ministry of Communications and Information Ministry of Health, Dr. Janil Puducherry is with us now as our guest of honor to grace this occasion. Thank you, sir. வள்ளலார் அருளிய பாடல் ஒன்றை கடவுள் வாழ்த்தாக பாட வருபவர் திருமதி ஸ்வர்ணா கல்யாண். திருமதி கௌரி கோகுல் அவர்களின் மாணவியான இவர் தற்பொழுது தமிழ் இசை மன்றத்தில் சங்கீதம் பயின்று வருகிறார். I kindly request Mrs. Swarna Kalyan to come on stage to render the prayer song. மலரும் துதி பெரு கணபதி நயடி மலரும் துதி பெரு கணபதி நயடி மலரும் அதிதரு சரவண பவ மலரடியோ துதி பெரு கணபதி நயடி மலரும் பதிதரு சரவண பவ மலரடியோ கவிதரு பரசிவனி நயடி கழலோ பதிதரு கத பரசிவனி நயடி கழலோ கதிதரு பரசிவனி நயடி மதியுற மலையினை மருதும் மிகவே அற்புத கணபதி அமர கோட்டியே தற்பர ஷண்முக சாமி போற்றியே அற்புத கணபதி அமர கோட்டியே தற்பர ஷண்முக சாமி போற்றியே சேபர சிவ மகாதேவன் போற்றியே சேபர பரசிவ தேவன் போற்றியே போப்பம கௌரியே போற்றி போற்றியே மிக்க நன்றி திருமதி ஸ்வர்ணா கல்யாண் அவர்களுக்கு. இசையால் வசமாக இதயம் எதுங்க? அத்தகைய இசையில் தமிழ் இலக்கியத்தை இசைத்தால் எப்படி இருக்கும்? பழனி பஞ்சாமிர்தத்தை இப்ப இங்க ருசிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்.
அமுதே தமிழே இசையே என்று சிந்திக்கும் சிறந்த சிந்தனையாளர், செயல்திறனாளரும் கூட. தமிழிசை என்று தன் கனவு மெய்ப்பட அயராது உழைப்பவர். உலக பொதுமறையாம் திருக்குறளில் ஆரம்பித்து சிங்கை முதல் இலக்கியமாம் நன்னெறி தங்கம் தொட்டு பல இசைவட்டுக்களை உருவாக்கி வெளியிட்டவர். ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளில் பல புத்தகங்களையும் கட்டுரைகளையும் படித்த எழுத்தாளர். தமிழிசை கொண்டு தமிழ் ஆர்வத்தை தூண்டும் தன்னார்வலர். பல கலை போட்டிகளுக்கு நடுவராக சென்று சிறப்பித்தவர். உலகளாவிய கருத்தரங்குகளில் தன் ஆக்கப்பூர்வ கருத்துக்களை பகிர்ந்து பதிவு செய்தவர். பத்திரிகை ஆசிரியர். தமிழிசை ஒன்றே கலாமஞ்சரியின் அடையாளம் என்பதில் உறுதிமிக்கவர். அடியாருக்கு அடியாராக இருந்து சிவதொண்டு புரிந்த அம்மையின் தமிழுக்கு இசை வடிவம் அளிக்க மனமுவந்து தமிழிசை தொண்டு புரியும் கலாமஞ்சரியின் நிறுவனர் திருமதி சவுந்தரநாயகி வைரவன் அவர்களை தமிழ் கடவுளை வணங்கி வரவேற்புரை வழங்க மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். Let's join our hands to welcome Mrs. Soundarnayake Vairavan for the welcome address. வணக்கம். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கலாமஞ்சரியின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். I welcome the Honorable Minister, Dr. Jamil Puducherry. Thanks for accepting our request amidst your busy schedule and attending this event, sir. Thanks once again. தமிழ் இசையை வளர்க்கும் நோக்கில் கலாமஞ்சரி ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் ஏதோ ஒரு பின்னணியை வைத்து ஆரம்பிக்கவில்லை. ஏதோ ஒரு முடிவில் இது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. 2018 நானும் ஸ்வர்ணாவும் சேர்ந்து ஆரம்பித்தோம். எனக்கு பின்னணி கொஞ்சம் ராஜாராம் சாருக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அது இங்கே வந்து தமிழ் இசையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சென்னையோட ஒரு நிறுவனம், அப்போ சார் வந்து தலைவராக இருந்தாங்க வழத்தமிழ் இயக்கம். அப்போ அவங்க கேட்டதன் பேரில் எங்களை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டு சில ஆஃப்டர் சம் டிஸ்கஷன்ஸ் we couldn't take it forward. Then I and Swarna thought, why don't we just start it? We didn't have any resources. We had some knowledge in music. We had some time, and all we had that time was most interest. But it has taken off very well, and thanks to one and all the sponsors, the music schools, the teachers, our Guru's blessing, Srimati Gauri Gopal's blessings, and all the friends, all the organizations, including Sri Narayana Mission, Sinda, and everybody supported us. அதனால சுப தின்னப்பன் அவர்கள் வந்து சிறந்த ஆலோசனை எங்களுக்கு வழங்குறதுக்கு அவங்க எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி பல தூண்கள் எங்களுக்கு ஏஆர்ஐ சிவகுமாரன் அவர்கள், I left some names, please forgive me, but one and all எல்லாருமே இதற்கு துணை புரிவதால் சிறப்பான நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். பல நிகழ்ச்சிகள் படைத்திருந்தாலும் இந்த திருவிரட்டை மணிமாலை இந்த ஆல்பத்தை பண்ணும் பொழுது உள்ள ஒரு டிவைன் ஃபீலிங், இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்டாசி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த ஒரு உணர்வு வந்து இந்த பாடல்களை பாடும் பொழுது இருந்தது. அதான் உண்மை. இந்த மனிதர்களால் பாடப்பட்ட பாடல்களை பாடுவதற்கும் இறைவனை உணர்ந்து அனுபவித்து பாடிய பாடல்களுக்கும் வித்தியாசம் இருப்பதை எங்களால் உணர முடிந்தது. I must thank Gauri Mami for accepting to compose these songs, to compose music for these songs. This one are in very traditional Tamil language. It's very difficult to understand the meanings. We don't understand the meanings that easily, and only Tamil scholars could help us with the meanings. For those words, she could compose because of her expertise, because of music expertise, and then she trained me very well to sing. I thank at this point Mr. Deva sir and Sivakumaran sir for standing by me in the recording. We took a day to record. They stood by me, and they are experts in the music field.
and they really supported. With all these help, this music album is getting launched today. இங்கு சில பாடல்களை நீங்கள் கேட்க முடியும். ஒளிவட்டில் 20 பாடல்களும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. So I thank once again, I thank each and everyone for coming here and hope you will enjoy the program. Thank you. இசையால் வசமாக இதயம் எழுத தமிழ் இலக்கியத்தை அந்த இசையோடு கலந்து எளிமையாக்கி சீனர்கள் முதல் பல தரப்பினரும் அறிந்து அதன் சிறப்பை உணர்வதற்காக தன் கலை பயணத்தை தொடர்கிறது கலாமஞ்சம். ஸ்ரீ நாராயணா மிஷனில் அவங்களோட நிகழ்ச்சியை முதல்ல அரங்கேற்றி அவங்களோட கலை பயணத்தை அங்கேருந்து தான் ஆரம்பித்தாங்க. தமிழியலை தெளிந்து திளைக்க வைக்கும் சிங்க இசைத்தமிழ் உலகில் அறிமுகம் அவசியமில்லா அரிமா அம்மை இவர். சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத ரத்னா விருது பெற்றவர். குறுந்தொகை பாடல்களில் சிலவற்றை இசையோடு கலந்து தமிழமுது ஊட்டியவர். திருவிரட்டை மணிமாலை பாடல்களுக்கு இசையமைத்த திருமதி கௌரி கோகுல் அவர்கள் இவ்வரங்கில் நம்முடன் இணைந்துள்ளார். Thanks for putting your hands together for a huge round of applause to say thank you to Mrs. Gauri Gokul's contribution to Tamil language. திருவிரட்டை மணிமாலையிலிருந்து சில பாடல்களை நமக்காக பாடி தமிழிசை மழை பொழிய இருப்பவர்கள் வயலின் திரு சிவகுமார் அவர்கள். Mr. Shivakumar started learning violin at the age of 4. Being a marketing executive, playing violin is his passion. He accompanies for concerts regularly and also participates in orchestra in Singapore. Mridangam Thru S. Devarajan avargal. Shri S. Devarajan was a student of Guru Swami Vadyar, the pioneer Mridangam Vidwan of Singapore. He was under the tutelage of P. Krishnamurthy of Indian Fine Arts Society. Later he further enhanced his training under Dr. T.K. Murthy. He has accompanied many leading artists in Singapore, Australia, France, India, Japan, London, Malaysia, Turkey and USA. He is a member of People's Association, Indian Orchestra and Choir. Dr. L. He has performed with many accomplished composers such as Dr. L. Subramaniam, Mohan Vaidya, G.V. Gopalakrishnan, and D. Vaidyanathan. He was awarded the titles Singalaya Jnana Vishanan by Apsara Arts in 1997 and Sangeeta Kala Nipuna by Nrityalaya Aesthetic Society in 1998. He is also the music instructor of Raffles Girls Secondary School Indian Orchestra. அவர்களுடன் இணைந்து இந்நிகழ்ச்சியின் நாயகி திருமதி சௌந்தரநாயகி. Let's join our hands to welcome Mr. Saundaranayaki Vairavan, violinist Mr. Shivakumar and mridangist Mr. Devarajan on stage to perform live performance.
the launch begins. அன்பாலடைவது எவ்வாறு கொல் அன்பாலடைவது எவ்வாறு கொல் மேலதோராடரவோ தன்பால் ஒருவரை சார மேலதோராடரவோ தன்பால் ஒருவரை சார. Thank you so much. Thank you for your time. சமுதாயத்தின் அடிப்படையே குடும்பம்தான். திருமதி சவுந்தரநாயகி பைரவன் அவர்கள் தமிழிசை பணியில் முழுமையாக ஈடுபட உறுதுணையாக இருந்தது அவரது கணவரும் குழந்தைகளும் தான். சிறு வயதில் சங்கீதம் பயின்றிருந்தாலும் அவரின் மகன் பிறந்த பின்னர் தான் முறைப்படி சங்கீதம் பயின்றார் திருமதி பைரவன். இந்த 5வது இசைவட்டு வெளியீட்டில் முதல் பிரதியை தன் குழந்தைகள் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த தாய் திருமதி சவுந்தரநாயகி பைரவன். அவரின் விருப்பத்திற்கிணங்க அவரின் குழந்தைகள் செல்வன் வைரவன் சண்முகம் கண்ணன் மற்றும் செல்வி நாச்சம்மை சிவசந்தோஷி வைரவன் இருவரையும் இவ்விசைவட்டின் முதல் பிரதியை சிறப்பு விருந்தினரிடமிருந்து பெற மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Behind every great man is a woman is a famous expression. On this occasion, learned scholars in this call has to consider rewording a new expression, that is, behind every great woman is a supportive family. I welcome the children of Mrs. Vairavan family, Master Vairavan Shanmugam Kannan, Ms. Nachammai Sivasantoshi Vairavan on stage to receive the first copy of music album from Guest of Honor. ஒரு புகைப்படம். இரண்டாம் பிரதியை பெற திருமதி கௌரி கோகுல் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். இரண்டாம் பிரதி திருமதி கௌரி கோகுல் பெறுவார்கள். ஒரு புகைப்படம். Thank you, Mr. Ram. Mr. Ram can come inside to take the photo. Thank you. Thank you for impromptu help. மூன்றாம் பிரதியை பெற செட்டியார் நன்றி மேடம். மூன்றாம் பிரதியை பெற செட்டியார் டெம்பிள் சொசைட்டி சேர்மன் திரு எஸ் சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Thank you, Dr. Janan, and thank you, Mr. and Mrs. Vairavan. Now, our guest of honor will deliver his most awaited special speech. Good evening, everybody. Thank you for inviting me here today. You will be glad to know I'll be keeping my speech short. Not only because I have to wear a mask, but I'm no poet and no expert on music, and I think we are here for the enjoyment of the arts that has been so ably demonstrated. It's a strange event, like many these days. We are socially distanced. I don't know when to take my mask off, when to keep it on. Handshakes are a little bit awkward. We can't handshake. But yet, you have events to keep our arts, our history, our language, and our connections to society alive.
And actually, I'm very glad as I look around, I see many familiar faces. In times gone past, we would have seen each other every month at many, many different functions. But now it feels like it's been 1 or 2 years since I saw some of you. Like long lost friends. So I'm very glad for this opportunity to at least see you in person. The poetry and the music that we celebrate today is ancient. It requires scholarship, hard work, passion, and interest to bring alive, as we have heard. But that effort is essential to making sure that this type of cultural heritage is kept alive and passed on and inspires another generation of practitioners. Whether they are scholars, whether they are musicians, whether they do it as a profession or something to enjoy in their leisure time. It takes that effort to keep history alive. It takes that effort to keep literature, music, and poetry alive. The arts need as much hard work as any other endeavor in our lives. And I'm glad that there are so many supporters of these types of efforts. And it is through these types of efforts that our tradition and our values is passed down, through our art and culture. And so, as a way of building our community and our society, it is just as essential. I congratulate Mrs. Sundaranayakevaran for this music album and also for Kalamanjari for taking steps to promote Tamil classical music. And in doing so in a modern format, making it accessible to as wide an audience as possible who may then subsequently enjoy. I promised I would keep my comments short. I will end here with well wishes for all of you. Please keep safe, keep healthy, look out for each other, and even in these strange times, please find ways to come together as a community to celebrate art, history, culture, language, poetry as we have done. Thank you very much. இப்பொழுது திருமதி கௌரி கோகுல் அவர்கள் சிறு உரை ஆற்ற வருகின்றார். காரைக்கால் அம்மையாரோட திருவிரட்டை மணிமாலைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு சௌந்தரநாயகி உடனே மாமி இதை நான் வந்து மியூசிக் ஆல்பமாக கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மலப்பாக இருந்தது. ஏன்னா சொற்கள்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகள், ரொம்ப தூய செந்தமிழில் இருக்குது. அதை வந்துட்டு எனக்கு அதை படித்து முதல்ல நீங்கள் அனுப்புங்கோ, நான் பார்க்குறேன், நான் என்னால் முடியுமாங்கிற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு ரொம்ப மறப்பாக இருந்தது. இது நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா முதற்கடவுளாகிய விநாயகரை வேண்டினேன். அப்புறம் காரைக்கால் அம்மையாரே அவளையும் வேண்டிட்டு, நீங்கள் தான் எனக்கு இது பண்ணுறதுக்கு அருள் புரியணும், என்னால் எனக்கு இது செய்ய முடியும் தோணலை அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் சுவாமிகிட்டே வச்சுட்டேன் அந்த லிரிக்ஸ் எல்லாம், வார்த்தையெல்லாம். கலித்துறை கட்டளை கலித்துறை வெண்பாவாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் பொயட்ரி வடிவத்தில் இருக்குது. அது ஒவ்வொரு இதில் வந்து கட்டளை கலித்துறையில் வார்த்தைகள் ரொம்ப ஜாஸ்தி, வெண்பால கம்மியாக இருக்குது. இது எப்படி நம்ம டியூனில் கொண்டு வர போகிறோம், தாளத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளால் சுவாமியை வேண்டிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை பண்ணிவிட்டு எனக்கு திருப்தியாகவே இல்லை. அதுக்கப்புறமா பாடிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வியாபகமான ராகத்தில் கொஞ்சம் வந்த ராகத்திலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகமார்க்கியா பண்ணலான்னு 10 பாட்டுக்கு பண்ணினேன். அப்புறம் தென்னப்பன் ஐயா அவர்கள் வந்துட்டு 10 பண்ணக்கூடாது, திருவிரட்டை மணிமாலைங்கிறதுனால 20 தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் சவுண்ட். உடனே இன்னொரு பாட்டுக்கும் அதே சரி அதே டியூனில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இப்போது பகவத் கட்டாட்சம் அந்த காரைக்கால் அம்மையார் தான் எனக்கு புத்தி கொடுத்து பண்ணினேன். ஏதோ எனக்கு எங்கள் தாத்தா வந்து சாக்கு கணபதி ஐயர்னு அவர் தமிழ் தாத்தாவோட மாணவர். அவர் கீவாஜாவும் அவரும் ஒன்றா படித்தார். அதனால் அவளோட தாத்தா வந்து ரொம்ப கிராமரில் ரொம்ப கெட்டிக்காரர். யாப்பெருங்கலக்காரிகை அப்படிங்கிற நிறையா இந்த புக்ஸ் எல்லாம் போட்டிருக்கார் கிராமரில்.
அது டெக்ஸ்ட் புக்காக கூட யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்திருக்கு. அவரோட ஏதோச்சியும் கொஞ்சம் இருந்திருக்கு போகிறது, ஏதோ தமிழ் நாலேஜ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ அந்த காரைக்காரமையார் தான் புத்தி கொடுத்து எனக்கு பண்ணினேன். அதான் பின்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பிரித்து பண்ணியிருக்கேன். அதில் தப்பு இருந்ததுனாக்கா, பிழை இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்லுங்கோ, அடுத்ததில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ சவுந்தரம் கேட்ட, ஆனால் சவுந்தரத்தை ஒன்று முயற்சி பண்ணி புதுசாக எதாவது பண்ணுவாள். ஆனால் அது வந்துட்டு முயற்சி இருக்குது, நல்லா கரெக்டாக. சரி இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னாக்கா கேட்க மாட்டான். இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன், அதனால நான் பண்ணிவிடுவேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதனால் அவளோட அவ்வளவு ஆர்வம், சங்கீத ஆர்வம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணினேன். ஏதோ பகவான் புண்ணியத்தில், காரைக்காலமையார் புண்ணியத்தில் அந்த செந்தமிழ், தூய செந்தமிழில் எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அது இங்கே தமிழ் தெரிஞ்சவா எத்தனையோ ஸ்காலர்ஸ் இருக்கு. ஆனால் எனக்கு அவ்வளவுலாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ அதான் சொல்கிற மாதிரி பிழை இருந்ததுனாக்கா ஏதோ அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க. எல்லாருக்கும் உங்கள் வந்து நீங்கள் எத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப வணக்கம், தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நடனமங்கை செல்வி ஆர் ஸ்ருதி உமையாள் தூர்தர்ஷன் கேந்திராவில் அங்கீகாரம் பெற்ற நடனமங்கை. கலா தீக்ஷா நாட்டிய பள்ளியில் நாட்டிய கலாபூஷம் பட்டம் பெற்றவர். இந்தியாவிலும் பல நாடுகளிலும் இவர் நடனமாடியுள்ளார். சிங்கப்பூர் தண்டாயுதபாணி கோவிலில் 2013ஆம் ஆண்டு இவரின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 50% of the proceedings from the sales of our CD will go to Club to Care. இவ்விசைவட்டின் விற்பனையில் இருந்து 50% Club to Care அற நிறுவனத்திற்கு நன்கொடை வழங்கப்படும். அடுத்ததாக இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு எல் வெங்கட்ராமன் அவர்கள். Mr. L. Venkatraman is a postgraduate in physics, working in energy industry as quality manager in multinational. Inspired by Singapore Tirumurai conference, he developed deep interest in Tamil language and devotional literature, particularly in Tirumurai, and he visits ancient historic temples. Let's welcome Mr. L. Venkatraman to deliver a special speech for us today. அடுத்ததாக இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு
L. Venkatraman அவர்கள். Mr. L. Venkatraman is a postgraduate in physics, working in energy industry as quality manager in multinational. Inspired by Singapore Tirumurai conference, he developed deep interest in Tamil language and devotional literature, particularly in Tirumurai, and he visits ancient historic temples. Let's welcome Mr. L. Venkatraman to deliver a special speech for us today. நூலருவி பேசி நுழைவுலாதார் திரிக நீலமணிவிடற்றான் நீர்மையை மேலோந்தது எக்கோலத்து எவ்வுருவாம் எத்தவங்கள் செய்வார்க்கும் கோலத்து அவ்வுருவேயாம். Honorable Minister and friends, thanks for giving me the opportunity this evening. Madam Soundaranagi Vairavan has given me an opportunity. She is giving me, she is paying me to eat sugar cane. That's what we say in Tamil. So she is given me an opportunity to speak on a subject which is very, very close to me. Having inspired by the Tirumurai conference annually conducted in Singapore, I got interested in Tamil literature, devotional Saiva literature. I realized how rich my mother tongue in devotional literature. The verse I just now said is from Karikalamaya in the 4th century. What she says in this one is God is one, but reveals in different forms to different people. Same thing what the Rig Veda says. Egam Sat Bahud Vipra Egam Sat Vipra Bahuda Vadanti. The same thing. Ondre Kulam Varuvane Devan. In the devotional Tamil literature, it is emphasized as one God, but it is revealed in several forms. It is illustrated by my wife in my home. Occasionally, I am privileged. She asks me what breakfast or food you want. I say, okay, today I want dosa. I don't get this very often. Most of the time it's a benevolent dictatorship at home. So, she produces dosa. Another day I ask for idli, produces the same thing. Another day I ask for uttappam. Can you believe it? All of them come from the same batter, what she keeps inside the refrigerator. It's the same rice flour. Everything comes from the same thing. Another day I thought I want to escape from the ordeal. I asked for upma. Can you believe it? It's another avatar of the idli. She makes again from the same thing. So I am illustrated by my wife at home. In Saiva literature, we have 63 holy people, and all of them had vision of the Lord in Shiva form. And out of this, there are 3 women who have been distinctly listed. One of them is Karikalamaya. As I said, she lived in the 4th century and she pioneered in Tamil devotional literature. She was raised in a rich family. She was a very beautiful woman. But then she sacrificed by praying to God. She attained a gaul form. It was unheard of history. It's all recorded in our history. After she attained the gaul form, she delivered 3 words. One is Arbudha Tiruvandadi, 101 verses. Andadi in Tamil means the first, whatever the word, the first verse ends, the second one will begin with the same. Like that, 101 verses. Very good Tamil. And in those days, when rituals were rampant, Karikalamaya was focusing only on devotion, doing away with the rituals. That is the greatness of it. And then, followed by that, she produced this Rattai Mani Malai, which is being released today in the CD form. It consists of 20. Also the same Andadi format. And then she produced 2 Padigams, which she pioneered that also. Everything is a pioneer work. These Padigams are consisting of
10 verses in one, the 11th one being a punchline, adding the author's name and also the benefit of reciting the Padiyam. She was the first one who recited these 2 Padiyams. Now I would like to switch over to Tamil. So I just briefed for the benefit of our chief guest. காரைக்கால் அம்மையார் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்களுடைய கோயிலெலாம் காமிச்சாங்க, இது எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். இந்த அற்புத திருவந்தாதியை அந்தாதி தொடையில் அமைச்சிருக்காங்க, 101 பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இந்த அந்தாதிங்கிறது தமிழில் மட்டும்தான் உண்டு. முதல்ல அந்தாதியை தமிழில் ஒரு டிவோஷனல் லிட்ரேச்சர் பாடினது அம்மையார். இந்த அந்தாதிங்கிறது இங்கிலீஷில் நான் வார்த்தை தேடி பார்த்தேன், கிடைக்கல. த க்ளோசஸ்ட் இஸ் அனாஃபரா. அனாஃபராங்கிறது அந்தாதி கிடையாது. அனாஃபராங்கிறது இப்போ thou shall not steal, thou shall not commit mistake, இந்த மாதிரி ஒரே வார்த்தை ஆரம்பிக்கிறது இல்லையா, அதை தான் நம்ம அனோஃபரான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அது மாதிரி வார்த்தை இல்லை, நான் ரொம்ப தேடி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சாஸ்திர கருத்துக்கள், சோத்திர கருத்துக்கள், முதல்ல சாஸ்திர கருத்துக்கள் சொன்னவங்க அவங்க தான். சாஸ்திரம் பின்னாடி வந்தது 12ஆம் நூற்றாண்டில் தான் formalized the theology, but she mentioned lot of theological points in her work, in her first work, the அற்புத திருவந்தாதி. இந்த ரெண்டாவது இந்த திருவிரட்டை மணிமாலை consists of 2 kinds of formats. தமிழில் கட்டளை கலித்துறை and வெண்பா format. இந்த கட்டளை கலித்துறை first she used it. இது ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார்மேட். பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் 16 எழுத்து தான் இருக்கும், 16 letters in one line. ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டளை கலித்துறையில் கரெக்டாக 64 or 68 letters தான் இருக்கும். 64 68 letters தான். Very, very difficult. It's amazing. She came with this wonderful format in those days, first time. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த பதியம் பாடினாங்க. இப்போ இந்த காலத்தை வச்சு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் சைவத்தில் 4 பாதைகள் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 steps. இந்த சரியைங்கிறது சர்விங் வித் யுவர் பாடி, ஆக்சுவலி இட்ஸ் a physical service. The second one, கிரியை, both with mind and body. Then the yoga fully in the mind. Finally is a ஞானா stage. இது இந்த ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. காரைக்கால் அம்மையார், in my view, okay, I have read the history several times and the songs. அவங்க சரியை கிரியையில் அவங்க இல்லறத்தில் இருக்கும் பொழுது, when she was living with her husband, she practiced சைவை கிரியை. அதுக்கப்புறம் after she attained the gaul form, she delivered this அற்புத திருவந்தாதி in the yoga form. அப்புறம் யோக முதிர்ச்சியில் the final stage she delivered the இரட்டை மணிமாலை. It's my view. Scholars may not agree, this is what I see. Why I say this? The இரட்டை மணிமாலையில் out of the 20 songs, at least in 7 places she is addressing it to the mind. She is always talking to the mind. ஓவாது நெஞ்சே உரை, நிறைய இடத்துல மைண்ட் பற்றி தான் வருது. அதனால ஒரு மாதிரி யோகா ஃபார்மில் ஃபார்ம் பண்ண என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டை பாடிட்டு தான் அவங்க கைலாயம் போகிறாங்க. கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை தரிசிக்கிறார்கள். அதுக்கப்புறம் திருவாலங்காட்டுக்கு இரட்டை மணி மாலையை சிவபெருமானோட நடனத்தை பார்க்கிறார்கள். She had a vision of the dance of Shiva. Then she delivers the 2 பதியம். அந்த பதியத்தில் தான் இசை கூறுகள் எல்லாம் வருது. She said first time the பதியம் all on musical notes. இசை பதியங்கள் அதில் நிறைய தாளம் எல்லாம் வச்சு பாடுறாங்க. இது ஒரு ஞான ஸ்டேஜில் பாடுறாங்க. ஸோ சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம். ஒரு பாட்டை நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இன் ஹர் ஹிஸ்ட்ரி when Shekidar describes her life history, ஒரு பாட்டில் சொல்கிறாரு, இரவாத ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பொறுப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் பொழுது நடிகன் கீழ் இருக்க என்றார். இதான் அவங்க செக்கிழார் அவங்களோட வரலாற்றை ரிஜிஸ்டர் பண்றார். நான் பார்த்தேன் இந்த பாட்டு சேக்கிழார் எப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ன் அகெயின்,
if I am born again, I should be always thinking about it. That's what she says. இந்த பாட்டு எப்படி அவர் போட்டார் சேக்கிழார்? திரு ரெட்டைமணி மாலையிலிருந்து எடுத்தார் அந்த பாட்டு. ரெட்டைமணி மாலையில் ஒரு பாட்டு வருது. ஈசன் அவன் அல்லாது இல்லை என பூசி மரத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை பிறவாமை என்றும் காக்கும் பிறான். இந்த பாட்டில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஈசனை மறவாம இருந்தீர்களானால் உங்களை பிறவாம அவன் காப்பான். If you don't forget him, you always remember him, you will ensure that you are not born again. இது அப்படியே மாற்றி போட்டார் அவர். அங்க பிறவாமை நீ எனக்கு அருள வேண்டும், நான் பிறந்துட்டா நான் உன்னை மறவாம இருக்கணும். இது அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். ஏன்னா நான் மறவாம இருந்தா எனக்கு மிருக பிறவாமை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். இது அப்படியே மாற்றி போட்டார் சேக்கிழார் அங்க. ரொம்ப அற்புதமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த சைவத்தில் பார்த்தீங்கன்னா, we always have God with a relationship. Some people treat God as father, some people as boss and servant, some people as friend. Sundara treated God as friend. Manikavachaka treated God as guru and himself as disciple. They had the relationship. But Karikal Ammayar treated God as his own son. That's why Lord called her, "Oh Mother." The Karikal Ammayar, the translation, the revered mother of Karikal. That's why he said, since Lord has himself called her, addressed her as mother, we call her not by the original name but as the goal of the revered mother of Karikal. The relationship இருக்கிறதுனால there are a lot of fun places where these devotees make fun of God because they treat him as a friend. For example, she treats him as her own son. There are a lot of fun places, you know. கிண்டல் அடிக்கிறது. ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்க கூட அந்த பாட்டு சொன்னாங்க. இந்த பாட்டு சொல்ல டைம் இல்லை, ஸோ ஐ அம் ஜஸ்ட் ரஷிங். அவங்க கேட்குறாங்க, ஏம்மா உன் உடம்புல வந்து ஒரு மனைவி வச்சிருக்கியே, தலையில் கங்கை இருக்கா, இந்த மனைவி கங்கையை பார்த்துட்டா நீ என்ன பண்ணுவ? உனக்கு வெக்கப்படுவதில்ல அப்படின்னு கேட்குறேன். She asked God, can you believe it? She asked. In another song she says, another beautiful one she says, ஏம்பா காளை மாடை எல்லாரும் பேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 காளை மாடு உழவுறதுக்கும் சரி, மாட்டு வண்டியில் கட்டுறதுக்கும் சரி. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு காளை மாட்டை தான் உபயோகப்படுத்துற, அதில் உட்காந்துருக்கு. சரி, இந்த 100 காளை மாட்டையாவது உன்னுடைய மனைவி கொடுத்தியா? அதுவும் இல்லை. அவளையும் கூட்டி வந்து பக்கத்தையே உட்காந்து வச்சுக்கிட்ட. இப்படி கஞ்சத்தனமா இருக்கியே நீ, ஒரு காளை மாட்டில் உட்காந்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்டால் எனக்கு என்னையா கிடைக்க போகிறது? இந்த மாதிரி she makes fun of God. So she has got the right, they take the liberty to do all these things. So beautiful 20 songs. I'm very glad our Mrs. Soundarnai Vairavan has taken pains to bring this out by singing it, by setting tune for this, to give it to the present generation. I greatly admire her efforts. Thank you very much, madam. And thank you for giving the opportunity on this occasion. Thank you. மிக்க நன்றி திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி கலாமஞ்சரியின் முகநூல் நேரலை வழியாக இணையம் வழி சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, டோக்கியோ, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் ஒளிபரப்பப்படுகிறது. சைவம் டிவி அவர்களின் ஆதரவு, ஸ்ரீலங்காவின் சைவம் டிவி ஒளி அலையும் ஆதரவு அளிப்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது மனநலம் மண் உயிர்ப்பு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க அனைவரும் மனநலத்தோடும் மன மகிழ்வோடும் வாழ வழிவகுக்கும் வகையில் பல பணிகளை ஆற்றி வருகின்றது கிளப் டு கேர் மனநல ஆலோசனை மையம். மனநலமே மனித நலம், மனநலமே சமூக நலம், மனநலமே உலக நலம் எனும் புரிந்துணர்வை கொண்ட கலாமஞ்சரி இவ்விசைவட்டின் விற்பனை விலையிலிருந்து 50% கிளப் டு கேர் அறநிறுவனத்திற்கு நன்கொடையாக வழங்க விளைகிறது. கிளப் டு கேர் அறநிறுவனத்தின் பிரதிநிதி திருமதி லலிதா அவர்கள் சிறு உரையாற்ற மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Namaskaram to our distinguished guest of honor, Senior Minister of State, Dr. Janam Puducherry,
distinguished elders, founders of Kalamanjari, Mrs. Soundaryanayaki Vairavan and Mrs. Swarna Kalyan, and members of Kalamanjari and distinguished guests. I am extremely honored to be here on the occasion of the launch of the album Iruviratte Manimalai by Kalamanjari. Congratulations on this launch, the garland of music and dance this evening, and on the wonderful journey of Kalamanjari since its inception in 2018. I'm very heartened and grateful to Kalamanjari for choosing Club to Care to be one of the beneficiaries of the sales proceeds of the album. When Mrs. Soundaryanayaki called me to mention this, I was humbled by the gesture. While any help we at Club to Care can receive is warmly welcomed, I was also very grateful that Club to Care's efforts with regard to the mental health of the Indian community are being noticed. Mrs. Soundaryanayaki has kindly allowed me a little time to share about Club to Care and the mental health scene in Singapore. First, a few statistics. IMH studies show that an alarming 1 in 7 Singapore residents has experienced a mental health condition. 50% believe that mental health issues are a sign of weakness. For our training and outreach programs from October 2019 to February 2021. Club to Care also offers free counseling because we understand that cost is a factor for many people in our community. And this free counseling is provided by our volunteer counselors in English, Tamil, Hindi, and other languages. We do offer counseling in Kannada and Telugu also. We have adapted to the COVID situation by going online for our outreach training, and we offer counseling via Zoom or other remote means. Club to Care hopes that with the help of organizations such as Kalamanjari, we can continue our efforts to destigmatize mental health issues and promote mental wellness. Once again, hearty congratulations to Kalamanjari on the launch of the album, furthering its cause of promoting Tamil literary works through dance and music. And my heartfelt gratitude for inviting Club to Care to be part of this lovely event and for contributing to the cause of mental health. I would like to invite all of you to help yourself to a copy of our Club to Care flyer to find out more about our organization. And Mrs. Soundaryanayaki has also kindly allowed some other materials on mental health to be made available, so please do help yourselves. Thank you once again. Thank you, madam. We have come towards the end of the program. நிகழ்ச்சி நிறைவாக நிறைவை நாடுகிறது. A quick vote of thanks. We thank our guest of honor, Dr. Janal Puducherry, for gracing the occasion. We thank Rudra Kali Amman for allowing us to take video for album. Mr. A.R. Shivakumaran for explaining the verses to the dancers. And we thank our special speaker, Mr. Venkatraman, and our dancer, Ms. Shruti Umayar. And Mrs. Gauri Gokul for composing the songs. Mr. S. Devarajan for accompanying in Mridangam, Mr. Shivakumaran for accompanying in violin. And we thank Madam Sudha Ravichandran for decorating entrance and inside the hall. And we thank Madam Swarna Kalyan for prayer song and Mrs. Saraswati for logistics. Last but not the least, we thank Dr. K. Sivaraj for editing the music album and taking efforts to go to different parts of Tamil Nadu like Kulasekarapatinam, Tiruvalakadu, Karaikal for taking video. Also, Mrs. Vairavan would like to thank our helpers Manikavalli and Daisy who stood by whenever the need arose. We'd like to thank our sponsors for the year 2021. Thanks to Navasu Private Limited, IT company run by Mr. Vairavan. Thanks to myindia.sg. Thanks to Prakalya Gallery, Sangeeta Bhavan and Bangalore Iyengar Bakery and BNK agencies. Apart from above stated cash sponsorships, we thank myindia.sg for offering $20 voucher and a mug as gift for the attendees of the event. We also like to thank Chettiar's Temple Society for its contribution towards the music album. We also like to thank Sangeeta Bhavan and Bangalore Iyengar Bakery for today's snacks. We invite Dr. Janal Puducherry on stage to honor our sponsors by giving a copy of the music.